நமசிவாய அன்பான தெய்வமகளின் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். அழகான நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நான் மூஞ்சிக்கு மஞ்சள் பூசி நிறைய குங்குமம் வைத்து திருநீர் வச்சு தலைக்கு பூ சூடி கைக்கு வளையல் போட்டு நல்ல ஒரு மங்களகரமாக புடவையெல்லாம் கட்டிட்டு நம்ம அன்றைக்கி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி சில பெண்கள் அது ஒரு மைண்ட் செட்டாகவே வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதிலும் சில பெண்கள் தினந்தோறும் இது ஒரு நம்ம இந்த வழிபாடு தினந்தோறும் நம்ம பண்ணணும்னு சொல்லி ரொம்ப 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 அழகாக சில பெண்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் நாம் இந்த அழகான பூஜை நேரத்தில் பார்த்திங்கன்னா இது மட்டுமே போதுமானதா இல்லைங்க, அதுக்கும் ஒரு படி மேலே போய் செல்வத்திற்கு அதிபதியான இந்த மருதாணி வச்சு வழிபாடு பண்ணுவது என்பது அற்புதமான ஒரு விஷயங்க. இந்த மருதாணியில் 30 தேவிகள் 3 தேவர்களும் இருக்காங்க. செல்வத்தின் அதிபதியாவாள் இந்த அழகான மருதாணி இல்லைங்களா. அதுக்கு நாம் எவ்வளோ பயபக்தியோடு அதை நாம் மதித்து 2 கையிலுமே மருதாணி வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுங்க. இப்போதைக்கு அந்த ஒரு கையில் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் நமக்கு நேரம் இல்லை, நமக்கு இந்த அளவுக்கெல்லாம் பண்ணுற நேரம் இல்லைன்னு நாம் நினைக்கலாம். எத்தனை நேரங்கள் நம்ம வீணாக்குவோம் சில நேரத்தில் இல்லைங்களா. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் இது. ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும். இந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு செவத்துறோம் இந்த பூஜை நேரத்துக்காகவே இல்லைங்களா. வாரத்துக்கு நீங்கள் ஒரு முறை ஒரு 2 மணி நேரம் ஒரு 20 நேரத்துலையோ இல்லை உங்களுக்கு எப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தையோ நீங்கள் இந்த நேரத்தை நாமளே அதை தயார்படுத்திக்கணும். இந்த நேரமான நமக்கு இது கரெக்டாக இருக்கும், இந்த நேரத்தில் இது வச்சா நமக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தை நாம் தாங்க அதை ஏற்படுத்திக்கணும். நீங்கள் வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா எல்லா பெண்களும் மேக்ஸிமம் உத்தரகாண்ட், ஹிமயமலை ஆகட்டும், நான் இந்த வடநாட்டு பயணம் போகும்போது அயோத்தியா ஆகட்டும், காஷி ஆகட்டும், உத்தரகாண்ட், ஹிமாலயஸ் ஆகட்டும், இந்த ஹரித்வார், ரிஷிகேஷ், ஹிமயமலை, கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வாரம் சொல்லி இந்த எந்த பிளேஸ்க்காச்சும் போங்களேன், பெண்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இந்த மருதாணி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. ஐயா ஒருத்தருக்கையில் மருதாணியில் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அழகாக அந்த மருதாணி வைத்து துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க, சொல்ல வார்த்தை உண்டா. நான் 15 நாள் இப்போ இமயமலை யாத்திரை போகும்போது 15 நாள் அங்கே இருக்கலைங்க, அந்த இடத்துல நான் வாழ்ந்திருக்கேன். இமயமலை யாத்திரையில் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த மருதாணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்கே. இங்கேயும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே மருதாணியை ரொம்ப ரொம்ப மதிப்பாங்க. ஆனால் சில பேர் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. வீட்டில் செல்வம் நமக்கு இல்லை, கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாமதமாகுது, எதுவும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கடைப்பிடிச்சி அந்த வெள்ளிக்கிழமை நாளில் மங்களகரமாக நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன், நமக்கே அந்த தருணங்கள் பிடிக்கும். தினந்தோறும் பெண்ணின் கையில் நிச்சயமாக மருதாணி என்பது அந்த இந்த நடுப்பகுதியில் நிச்சயமாக இருக்கணுங்க. பாருங்கள், நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எப்பவுமே இருந்தால் போதுங்க. ஓரளவுக்கு நம்மக்கிட்ட மருதாணி இருக்கனாலே போதும், லக்ஷ்மி கட்டாட்சம் நம்ம கூட இருக்குன்னு அர்த்தங்க. வீட்டில் வறுமை நீங்கும், செல்வம் அதிகரிக்கும், வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்குங்க. இந்த மருதாணிக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குங்க. தயவு செஞ்சு நமக்கு நேரம் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். தயவு செஞ்சு நமக்கு நேரம் இல்லை, நம்மளால் முடிவே இல்லையம்மா அந்த சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு இருக்கும். அந்த நேரத்தை நாமளே கொஞ்சம் அதை தயார்படுத்திக்கிட்டு அந்த நேரத்தை நான் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி இயற்கையாகவே உங்கள் பக்கத்தில் மருதாணி இருந்தால் அதை கொண்டு வந்து அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை சிம்பிளி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கையில் மருதாணி இருக்கட்டும். மருதாணி வைத்து தெய்வத்துக்கு வழிபாடு பண்ண பாருங்களேன், அந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம் நமக்கே பிடிக்கும் இல்லைங்களா. கண்டிப்பாக பண்ணுங்கள். லக்ஷ்மி கட்டாட்சம் நமக்கும் நிறைய கிடைக்கட்டும்னு சொல்லி நான் இதுவாக நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அம்மாவின் அருளால் எந்த செல்வ குறை இல்லாமல் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. உங்களோட அன்பு தெய்வமகள் என் விகாஷ்னி. இந்த அழகான வீடியோக்கள் உங்கள் கூட நானும் அதுவும் மருதாணியுடன் இன்று நான் என்னுடைய பூஜைக்காக நான் வச்சுருக்கேன். மாலை நேர பூஜைக்காக ஏற்கனவே இருந்தது, இந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி, இன்றைக்கி அம்பாளுக்கு நான் கொஞ்சம் எனக்கு நேரம் கிடச்சதுனால இந்த மாதிரி டிசைன் வச்சு நான் அம்பாளுக்கு விளக்கேற்றலாமான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். சரி, கடைசியாக நம்ம வடநாட்டுக்கு போகும்போது உத்தரகாண்ட் ஹிமாலயக்கு போகும்போது நான் வச்சது. அதுக்கப்புறம் நான் மருதாணி வைக்கல. ஏதோ இந்த லைட்டாக ஏற்கனவே நான் வச்சது இப்போ லைட்டாக தான் இருந்தது. சரி, நம்ம இதை வச்சிடலாம், பிறகு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்களும் மருதாணி வைங்க. தெய்வத்தோடைய அந்த அவங்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு, அந்த லக்ஷ்மி கட்டாட்சமான தருணத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் மனதாரங்களை வாழ்த்துகிறேன். அந்த தருணத்தை நீங்களும் அனுபவிங்க. ஓம் நம சிவாய. நன்றி நன்றி நன்றி. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வழி தெய்வமகள்
என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.